கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்ப நிலை தவறாத காதற் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை பேடும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும், இல்லாதார் வாழ்க்கையிலே இன்ப பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். சனாதனத்தை ஒழிப்போம் என்று சட்டசபையில் திரு உதயநிதி அவர்கள் கூறிய கருத்துக்கு எதிராக இந்துக்கள் ஒன்று திரண்டு கர்நாடக மாநிலம் ஹொசப்பேட்டையில் பேரணி ஒன்று நடத்தி குரல் எழுப்பியுள்ளனர். தமிழகத்திலும் இந்துக்களுக்கு இதுபோன்ற விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று பலரும் கருத்து கூறியிருக்கும் நிலையில் ஆளும் தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏ சனாதனத்தை ஒழிப்போம் என்று கூறிய கருத்து அப்படியே திசை மாற்றப்படுகிறதா? அது குறித்து ஊடகங்கள் கேள்வி எழுப்பாதது ஏன்? முதல்வர் இன்னும் பதில் கூறாதது ஏன் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நேற்று சேகர்பாபு என்ன சொன்னார்? அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணலீங்கன்னா 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். அதுக்கு என்ன பதில் சொன்னார்? அதெல்லாம் பண்ண முடியாது. சனாதன தர்மம் வாழைப்பழத்தினுடைய தோலாமா சேகர்பாபு என்ன சொன்னது. இந்து மதம் வாழைப்பழமா. ஆனால் வாழைப்பழத்து தோலை நீக்கிட்டு வாழைப்பழத்தை சாப்பிடணுமா, அதான் இந்து மதமா? நான் சேகர்பாபு அண்ணனுடைய அக்காவுக்கு சொல்கிறேன், வீட்டில் சம்சார அக்கா இருப்பாங்கல்ல, இனிமேல் நீங்கள் சேகர்பாபு அண்ணனுக்கு வாழைப்பழம் வாங்கினா கடைக்கு போய் என்ன சொல்லணும்னா, அண்ணே வாழைப்பழம் ஒன்று கொடுங்க, தோலை உரிச்சிட்டு வாழைப்பழத்தை கொடுங்கன்னு சொல்லணும். அந்த வாழைப்பழத்தை வீட்டில் வாங்கிட்டு வச்சு சேகர்பாபு அண்ணனுக்கு ஊட்டி விடணும். அல்லது இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் சென்னையிலேருந்து வாழைப்பழம் அனுப்பும்போது சென்னையிலேயே தோலை உரிச்சிட்டு வேறு வாழைப்பழத்தை மட்டும் அனுப்பிவிடுங்க. இந்த போன்ற முட்டாள்கள்லாம் அமைச்சர்களாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? பார்க்கணும். எனக்கு பயங்கிறது கிடையாது, எதுலையும் யாருக்கும் எப்பவுமே. ஒரு வாட்டி மட்டும்தான் வாழ்க்கையில நான் பயந்தேன். ஸோ பயந்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் முடிவு பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது நான் இருந்த இடத்துல ஒரு மலை இருக்கு, அங்கே சாமியார் போட்டோ வரைஞ்சிருக்காங்க. நாங்க போய் நின்றுக்கிட்டேன், பார்த்தேன். அந்த சாமியார் யாருன்னு கூட தெரியாது எனக்கு. அது என்னமோ அதை பார்த்த உடனே என் மனசுலயே ஒரு சேஞ்ச் ஆச்சு. நான் சரி வேண்டாம் அப்படியே சொல்லிட்டு நான் வீட்டுல போய் தூங்கிட்டேன். தூங்கும் போது எனக்கு ஒரு கனவு வந்தது. ஒரு சாமியாரு வெள்ளை தாடி போட்டிருக்காரு, காவி துணி. அவரே பெரிய ஒரு பிரவாகம் மாதிரி ஒரு நதி போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் அந்த சாமி இருக்காங்க. அந்த சாமி என்னை கூப்பிடுறாங்க. அப்படியே நான் நீந்தாமலேயே அப்படியே ஓடி அவர் பக்கத்துல போறேன். அவர் என்ன அப்படியே பார்த்தாரு. பார்த்து என் பின்னாலே வா சரி, முன்னாலே போறாங்க, பின்னாலே நான் போறேன். முழிச்ச பிறகு எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு நான் பார்த்த அந்த சுவாமி தான் இவரு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கேட்டு யார் இது சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் கண்டக்டர் ஆயிட்டு நான் பிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து பாலச்சந்திரசாயனை தேர்ந்தெடுத்து நான் நடிகனாகி பெரிய ஸ்டார் ஆயிட்டு 78ல இந்த ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயத்தில் இருக்காங்க. அவர் சமாதி ஆயிட்டு ஒரு 300 இயர்ஸ் ஆச்சு. நான் அங்கே போனேன். அங்கே போயிட்டு அந்த நதி இருக்கும், அதை பார்த்த உடனே அந்த என் கனவுல எந்த நதி வந்ததோ, என் கனவுல எந்த இடமோ அதே இடம் அங்கே இருந்தது. இது வரைக்கும் முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அது பார்த்த உடனே என்னுடைய உடம்பை சிரித்து போச்சு. நான் கனவுல பார்த்த அதே நதி, அதே முறை, அதே இது. மனைவியோடு மனம் விட்டு பேசினால் மனநோய் வராது என்ற ஒரு வரி போட்டதுக்கு கீழே ஒருத்தன் கொமான் கேட்டான், ஆற மனைவியோட கொண்ட மனைவியோடடா. ஏனண்டா இன்றைக்கு அதோட அம்மானம் விட்டு விடிய விடிய கதைக்கிற ஆறையாளும் மனைவியோட. தயவு செஞ்சு ஆறையாளும் மனைவியோட கதைக்காம நம்புட மனைவியோட கதைச்சா மனநோய் வேற. விடிய விடிய கதைக்கு வாழ்க்கையை ரசிங்க, சந்தோஷமான விஷயம்.